சரி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? பார்க்காதிய வைக்காதிய தம்பி, சொல்லட்டும். தேவரீர் ஆளுகை செய்கிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் உம்முடைய கரத்தினாலே ஆகும், உம்மாலே ஆகும்ல. உம்முடைய வாசிங்க, இப்போ சொல்லுங்கள். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கரத்தினாலே ஆகும். இப்போ அவருடைய கரம் நம்மளை பலப்படுத்த போகிறது, நமக்கு செய்ய போகிறது. என்ன நன்மை செய்ய போகிறோம்? நம்முடைய வாக்கு தத்தமாக இன்றைய செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். சொல்லுங்கள், இருங்க எல்லோரும் வாசிங்க. எல்லாம் வாசிக்கலை, ரொம்ப ஸ்லோ, வேகமாக எடுக்கணும். எழுதுறதுல அப்புறம் எழுதலாம், முதல்ல எடுங்க. இவைகளெல்லாம் இன்னும் வாசிக்கலை, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 1 2 3. ஆண்கள் வாசிக்கலை, ஆண்கள் மட்டும் வாசிங்க. இவைகளெல்லாம் பள்ளிக்கூடம் போகலையோ? சரி, பள்ளிக்கூடம் போகாமல் தான் இருக்கீங்க. வாசிங்க. இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமிலே இல்லை. இருங்க போதும். இவைகளெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமிலே இல்லை. 7வது வசனம் 7வது வசனத்தினுடைய முதல் வரி. எருசலேமுக்கு வந்துட்டேன். இவைகள்லாம் நடக்கும்போது நான் எருசலேமில் இல்லை, இப்போ நான் எருசலேமுக்கு அப்போது அப்படி எருசலேமில் இல்லாத போது என்ன நடந்தது? அதான் இன்றைக்கி செய்தி. நான் இதெல்லாம் நடக்கும்போது எருசலேமில் இல்லை, என்ன நடந்துச்சு? நான் வீட்டில் இல்லாத நேரம் என்னெல்லாம் நடக்குது வீட்டில், அப்படி சொல்கிறோம்ல. ஒரு மனுஷன் வீட்டில் இல்லைன்னா என்னெல்லாம் நடக்குது, அது மாதிரி இந்த நெகேமியா, இதை சொல்கிறவர் யார்? நெகேமியா. இவர் இல்லாத போது எருசலேமில் என்ன நடந்ததுன்றதை இன்றைய செய்தியாக தியானிக்க போகிறோம். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசை. எங்கள் இருதயங்களை ஆவியானவர் ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். சத்திய ஆவியாகிய நீர் சகல சத்தியத்தை எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளவும் சத்தியத்தில் பலப்படவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா சேர்ந்து ரைட். எருசலேமில் என்ன நடந்தது? எருசலேம் புனித பூமி, தேவாலயம் இருந்த இடம். சாலமோன் கட்டின தேவாலயம். பரலோகத்தின் தேவனுக்கு பூமியிலே ஒரே ஒரு ஆலயம் கட்டப்பட்டது, அது எருசலேமிலே. இந்த எருசலேமிலே தேவாலயம் இருக்கிறபடியால் எருசலேமின் குடிகள் பாக்கியவான்கள். எருசலேமில் இருக்கிறவர்கள் கொடுத்து வச்சவர்கள். பரலோகத்தின் தேவனை பக்கத்திலே போய் தேவனை என்ன செஞ்சுட்டு வந்துடலாம், ஆராய்ச்சி. அதே இஸ்ரவேலர்களாக இருந்தாலும் எருசலேமில் குடியிருக்காதவர்களை ஒரு குறைவாக தான் பார்த்தாங்க. எருசலேமில் குடியிருக்கிறவர்களை பாக்கியவான்களாய் பார்த்தார்கள். அந்த அளவுக்கு எருசலேம் ஒரு விசேஷமான இடம். காரணம், அங்கே தேவனுக்கு என்ன இருந்தது? ஆலயம். ஆண்டவர் அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அங்கே தேவனுடையதான பிரசன்னம் இருந்தது. தேவ ஆவியானவர் வந்து உலாவார். தேவனே அங்கே வந்து நிற்பார். அதனாலே எருசலேம் வடிவமைப்பான நகரம். எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். அப்போ எருசலேமில் வாழ்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு ஊர். அந்த வாழ்க்கையை உதாசீனப்படுத்தி அந்த மக்கள் தேவனை ஆராதிக்காமல், சர்ச்சுக்கு போகாமல், தேவனை போய் தொழுது கொள்ளாமல் நிர்விசாரமாக இருந்தபோது தேவன் கோபம் கொண்டு ஆத்திரம் கொண்டு அந்த ஜனங்களை அடிமைகளாக போக சிறைபிடிக்கப்பட பாபிலோனிய மன்னனுக்கு ஒப்பு கொடுத்தார். பாபிலோனிய மன்னன் வந்தவன் இந்த ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போனான்.
சிறைபிடித்து போன பிறகு தான் தெரிஞ்சது இவங்க முக்கியம் அல்ல, இவங்களை விட அந்த கோயில் தான் முக்கியம்னு தெரிஞ்சது. ஏன்னா அந்த ஆலயத்தில் அங்கே அவ்வளவு விலை உயர்ந்த தங்கங்கள் இருந்தது. லாரி லாரியாக டன்னான தங்கங்கள் இருந்தது. சர்ச்சுன்னு நம்ம ஊர் மாதிரி சின்ன சர்ச் அல்ல, பயங்கரமான சர்ச். ஒவ்வொரு சர்ச்சுக்கு இடையில சாந்துக்கு பதிலாக தங்கத்தை கரைச்சி ஊற்றினார்கள். அவ்வளோ பெரிய கட்டடத்துக்கு தங்கம் எவ்வளவு வேணும்? தங்கத்தை உருக்கி உருக்கி சாந்துக்கு பதிலாக ஒவ்வொரு கல்லுக்கு இடையில பூச்சு சுவரில் பூசுவதற்கு பதிலாக தங்கத்தை தகடாக்கி அந்த சுவரில் அடித்து வச்சாங்க. அப்படியே உள்ள நுழைஞ்சா அப்படியே தங்கமயமாக ஜகன்னு ஜொலிக்கும் லைட்டை போட்டான். அவ்வளவு தங்க கோயிலை கட்டினவர் சாலமோன், தாவீதும் சாலமோன். அந்த ஆலயம் இப்பொழுது கொள்ளையடிக்கப்படுகிறது. தங்க பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அந்த கல்லுகளுக்குள்ளே இடையில் இருக்கிற தங்கத்துக்காக அம்புட்டும் இடித்து எடுத்து லாரியில் ஏற்றி கொண்டு போகப்பட்டது. டன்னாக ஏற்றிட்டு போனான். எம்புட்டு தெருவில் சிந்திச்சோ தெரியல. இங்கே தான் கல்லை உழைச்சி எடுக்க எம்புட்டு சிந்திச்சோ தெரியல. நம்ம அந்த நேரம் இருந்தால் எம்புட்டு அள்ளிட்டு வந்துடும். என்ன ஒவ்வொரு கிராமையும் தூக்கி மூக்கில் வச்சுக்கிட்டு அலையிறமே, இம்புட்டு தங்கத்தை போட்டால் விடுவோமா? இங்கிட்டு தான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க தான் நிறைய அவ்வளவு கஷ்டம். அள்ளி கொண்டு பாபிலோனிய மன்னன் ஈரான் அவனுடைய அரண்மனையில் கொண்டு வச்சுக்கிட்டான். இன்னைக்கு இருக்கு அந்த அரண்மனை, இன்னும் திறக்கப்படலை. இன்னும் அந்த அரண்மனை 11 அரண்மனை அப்படியே பூட்டியே தான் இருக்குது. கிட்ட நெருங்க முடியல. கோரேஸ் மன்னனுக்கு சொன்னார், நான் உனக்கு பொக்கிஷத்தை தருவேன், புதையலையும் பொக்கிஷத்தையும் உனக்கு தருவேன்னார். அவனுக்கும் போய் கிடைக்கல. இருக்கு ஒன்றுமில்லாத இந்த பத்மநாத கோயில் திருவனந்தபுரம் கோயில்லையே இன்னும் 9 ரூம் இருக்குது. ஒரு ரூமை திறந்ததே 5 லட்சம் கோடி பெருமான தங்கம் இருக்கான் ஒரு ரூமுக்குள்ளே. நீங்கள் எல்லாம் படித்த செய்தி. தூணு மாதிரி இருக்கான் ஒவ்வொரு செயினு, தங்க செயினு உள்ள திருவனந்தபுரம் கோயிலுக்குள்ள. மத்திய அரசு எங்களுக்கு தான் சொந்தம்னது, மாநில அரசு எங்களுக்கு தான் சொந்தம்னு போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் பூசாரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இந்த கோயிலில் எம்பிட்டு நகை இருக்கு, தங்கம் இருக்குமே. ஆனால் அங்கே நம்ம கோயிலில் எம்பிட்டு இருக்கும். இப்போ எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டோம். ஜனங்கள் சிறைபிடித்து கொண்டு போய் அடைக்கப்படும். 3 தடவை வந்து சிறைபிடிச்சிட்டு போயிட்டோம். கிமு 606, 597, 586 3 தடவை சிறைபிடிச்சு கொண்டு போகப்பட்டோம். முக்கியமான தலைவர்கள், அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், தீர்க்கதரிசிகள், பிரபுக்கள் எல்லாம் வயசான கிழடுகளும் குழந்தைகள் தவிர மற்ற எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் 120 தேசத்திலும் வேலைக்காரர்களாக நியமித்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வீடு கிடையாது. ஒரு ஆற்றங்கரையில் உட்கார்ந்துக்கிட்டு 137ஆம் சங்கீதத்தில் பாட்டு பாடுறாங்க. 137ஆம் சங்கீதம், பாபிலோன் ஆற்றுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சீயோன் ஆகிய எருசலேமை நினைத்து அழுதோம். அது நடுவில் இருக்கும் அரளிச்செடிகளின் மேல் எங்களுடைய கிண்ணறங்களை எல்லாம் தூக்கி வைத்து விட்டு எங்களை சிறைபிடித்தவர்கள் அங்கே எங்களை பாடல்களையும் எங்கள் பாழாக்கினவர்கள் எங்கள் மங்கள கீதத்தை விரும்பி உங்கள் சீயோனாகிய எருசலேமின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்காக என்ன செய்யுங்கள் பாடு. இவங்க சொன்னாங்க, அந்நிய தேசத்தில் எங்கள் பரிசுத்தரின் பாட்டை நாங்கள் பாடுவது எப்படி? ரொம்ப பரிசுத்தருக்காக வாழ்ந்துட்டாங்க. நீங்கள் ஒழுங்காக வாழாமல் இருந்ததுனால தான் இங்கே வந்து சிறைப்பட்டு கிடக்கிய. இவங்க சொல்கிறாங்க, எங்கள் பரிசுத்தரின் பாட்டை நாங்கள் அந்நிய தேசத்திலே மூதேவி அங்கே இருக்கும்போது அந்நிய தெய்வத்தை கும்பிட்ட, அதனால தான் உனக்கு இந்த சிறை இருப்பே வந்தது. நல்லா பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி
எங்கள் தேவனை நாங்கள் அதிக முக்கியப்படுத்தாமலும் இப்படி நாங்கள் போயிட்டோம். அப்படி நாங்கள் பாடினா எங்கள் நாவு எங்கள் வாயோடு என்ன செய்யக்கொள்வது, ஒட்டி கொள்வதாக. 6ஆம் வசனம். இப்படியெல்லாம் நிறையா இருக்குது. இப்படி எருசலேம் மக்கள் பாபிலோனில் போய் அடிமைகளாக கிடக்கிறார்கள். இவர்களை விடுவித்து கொண்டு வருவதற்கு தேவன் திட்டம் தீட்டினான். அதற்காக பயன்படுத்தப்பட்டவர்கள் தான் செருபாபேல், எஸ்ரா. செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள். இப்போ எஸ்ராவும் செருபாபேலும் வந்து ஆலயத்தை கட்டினார்கள். ஆலயம் கட்டப்பட்டது. அதான் எஸ்ரா புஸ்தகத்தை படிச்சேன்னா தெரியும் ஆலயம் எப்படி கட்டப்பட்டது. ஸோ ஆலயம் கட்டுவதற்கு செருபாபேலையும் எஸ்ராவையும் பயன்படுத்தினான். அதற்கு பிறகு ஆலயம் கட்டின பிறகு கொஞ்சம் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். கொஞ்சம் ஜனங்கள் விடுதலையாக்க. அப்போ அங்கே பாபிலோனிலிருந்து விடுதலையாகி வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க. அப்படி விடுதலையானவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை எப்போ எங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது. 126ஆம் சங்கீதம். சீக்கிரம் நிறைய சொல்லணும். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். எங்களுக்கா விடுதலை, எங்களுக்கா சிறையிருப்பிலிருந்து விடுதலை, எங்களையா ராஜா விடுதலையாக்குகிறான் என்று நாங்கள் என்ன செஞ்சோம், ஆச்சரியப்பட்டு இருந்தோம். அடுத்த வசனத்தில் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. பரவாயில்லப்பா, ராஜா உங்களை விடுதலை ஆக்கிட்டாரு, உங்களை ஊருக்கு போக சொல்லிட்டாரு, உங்களுக்கெல்லாம் ஜாமீன் கிடச்சிருச்சு. ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன் ஜாமீன் கிடச்சி ஜெயிலை விட்டு வெளியே வந்தவனு பரவாயில்ல, உனக்கெல்லாம் ஜாமீன் கிடச்சிருச்சுன்னு சொன்ன மாதிரி உனக்கெல்லாம் சிறையிருப்புலேருந்து ராஜா விடுதலை ஆக்கிட்டாரு, உங்கள் சொந்த தேசத்துக்கு போக சொல்லிட்டாரு, போங்க போங்க போங்க. கர்த்தர் நமக்கு பெரிய 3ஆம் வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் எப்படி இருக்கிறோம், சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ சிறையிருப்பின் வாழ்க்கையாகிய அடிமை வாழ்க்கையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒரு கூட்ட விடுதலையாகி வந்து எருசலேமிலே தேவாலயத்தை கட்டினார்கள். தேவாலயத்தை கட்டினாலும் ஜனங்கள் வந்து குடியேறுவதற்கு பயப்படுறாங்க. ஏன்னா சுற்றி என்ன இல்லை, காம்பவுண்டு இல்லை, மதில் சுவர் இல்லை, அலங்கம் கட்டப்படவில்லை. மதில் சுவர் அல்லது அதுக்கு பேர் அலங்கம் கட்டப்படவில்லை. அதனால ஜனங்கள் வந்து குடியேறுவதற்கு என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. வந்து இருக்கிறவங்க கூட பயந்து வாழ்கிறாங்க. ஏன்னா எப்போவும் எவனும் படையெடுத்து வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிடுவான். அதனாலே அலங்கம் கட்ட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் வருகிறது. இந்த அலங்கம் கட்டுகிற இந்த நேரத்தில் சர்ச்சு கட்டியாச்சு, இப்போ என்ன கட்டணும், அலங்கம் கட்டும். இந்த அலங்கம் கட்டுற நேரத்தில் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக ராஜாவுக்கு சாப்பாடை பரிமாறுகிற இடத்துல இந்த நெகேமியா இருக்கிறார். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், கடைசி வரி. நான் ராஜாவுக்கு யாராக இருக்கிறேன், பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். இது சொல்றது யாரு, நெகேமியா. யார் சொல்றா, நெகேமியா. நெகேமியா சொல்றார், ராஜாவுக்கு நான் யாராக இருக்கிறேன், பானபாத்திரனா பரிமாறுகிறவன், சுயம்பாகினா சமைக்கிறவன், சுயம்பாகினா சமைக்கிறவன், சமயக்காரன், பரிமாறுறவனுக்கு பேர் பானபாத்திரம். இப்பொழுது இந்த பானபாத்திரக்காரனாக இருந்ததுனாலே ஒரு நாள் என்ன செஞ்சா, துக்கத்தோடு போய் ராஜாவுக்கு முன்னாடி பரிமாறிக்கிட்டு இருக்கான். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே 1ஆம் வசனத்தில் அவன் கேட்குறான், என்ன நெகேமியா இப்படி துக்கமாக இருக்கியே, என்ன விஷயம்னு கேட்குறான். ஐயா அதை ஏன் கேட்குற, நீங்கள் சிறைப்பிடிச்சிட்டு வந்த பிறகு எங்கள் ஊரில் மீதியாக இருந்தவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யார், 3ஆம் வசனத்தில் அந்த சிறையிருப்பில் மீதியாக இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமிலே அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்லாம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. அதனால எங்கள் ஜனங்க பூரா எப்படி இருக்காங்க, துக்கமும் நிந்தையும்
தீங்கையும் அனுபவிச்சுட்டு கிடக்காங்க. அப்படியா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஐயா, திரும்ப அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கயா, இந்தா உனக்கு வேண்டிய பொருட்களை எடுத்துக்க, அலங்கத்தை போய் கட்டுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி அந்த ராஜா, பாபிலோனிய ராஜா இது கொடுத்துட்டான். இப்போ நெகேமியா தலைமையிலே அலங்கத்தை கட்ட வருகிறார்கள். 2ஆம் அதிகாரத்திலே அலங்கத்தை கட்டுகிறார்கள். 2ஆம் அலங்கத்தில் கட்டுகிறார்கள். பாலாய் கிடக்கிற எருசலேமின் வாழ்க்கை, அந்த அக்கினி மதில்கள் எல்லாம் திரும்ப எடுத்து கட்டுகிறார்கள். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய கடைசி வரியை பாருங்கள். நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடி எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்றாரு. அதே போல் வந்து எல்லாரும் சேர்ந்து அலங்கத்தை கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது 3ஆம் அதிகாரத்திலே சாரி 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை பாருங்கள். 1ஆம் வசனத்தை பாருங்கள். சன்பல்லாத், யாரு? சன்பல்லாத் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது கோபமடைந்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கதம் பண்ணினான். சங்கதம்னா கிண்டல் பண்ணினான், கேலி பண்ணினான். யாரு? சன்பல்லாத். சன்பல்லாத் என்பது யாரு? மோவாபியர்களுக்கு தலைவன். 3ஆம் வசனத்திலே அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று கொண்டு, யார் பக்கத்தில்? சன்பல்லாத்து பக்கத்தில் நின்று கொண்டு, அவங்க என்ன அலங்கத்தை கட்டுறது, கட்டினா கட்டட்டும், ஒரு நரி ஏறி போனாலே இந்த மதிலெல்லாம் என்ன செஞ்சிடும்? இடிஞ்சிடும். அவங்க கட்டட்டும், நம்ம நரி ஏறி போனாலே அம்புட்டு இடிஞ்சு விழுந்துருன்னு கேலி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சன்பல்லாத்து தொபியாவும் இந்த அலங்கம் கட்டுவதை எதிர்த்தார்கள், சங்கதம் பண்ணினார்கள். சங்கதம்னா பரியாசம் பண்ணினார்கள். அப்போ பரியாசம் பண்ணுகிறார்கள். ஒரு நரி போனால் கூட இடிஞ்சு போகும், இதெல்லாம் ஒரு மதுலாம், இதெல்லாம் ஒரு கட்டடமா, ஐயோ அவனு கேலி, கிண்டல், நக்கல், எதிர்ப்பு. யாரு? சன்பல்லாத்து தொபியா. சன்பல்லாத்து என்பவன் யாரு? மோவாபியன். நெகோமியா யாரு? தொபியா என்பவன் யாரு? அம்மோனியன். இந்த அம்மோனியனும் மோவாபியர் யாரு? லோத்துடைய மகளுக்கு பிறந்தவர்கள். யாருக்கு? லோத்துடைய மகளுக்கு பிறந்தவர்கள். அவங்க லோத்து காலத்தில் பிறந்தவர்கள். இப்போ பழுகி பெருகி பெரிய இனமாக ஆயிட்டாங்க. யார்? அம்மோனியர்களும் மோவாபியர்கள். தொபியாவாகிய அம்மோனியர்கள், மோவாபியர்களாகிய சன்பல்லாத். புரிஞ்சுதா? கதை புரிஞ்சுதா? இனிமேத்து செய்திக்கே போகலை, உங்களுக்கு பேக்ரவுண்டு தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அல்ல இல்லையா? சொல்லுங்கள், அப்போ தான் செய்தி புரியும். இப்போ கேலி பண்ணுகிறார்கள். கேலி பண்ணுகிறதுனால், கிண்டல் பண்ணுகிறதுனால் அலங்கத்தை கட்ட விடாமல் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இதை அறிந்த யாரு? நெகேமியா நேரடியாக ஸ்பாட்டுக்கு வர்றாரு. யார் இந்த நெகேமியா? 8ஆம் அதிகாரம். பானபத்திரக்காரன் என்று சொன்னேன். 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியாக. எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாரும் ஒரு நிமிஷம் இதை சொல்லிடுறேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுங்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்டபோது, பிரசங்கத்தை கேட்டபோது என்ன செய்தார்கள்? நீங்கள் என்ன கொட்டாய் விடுறது? ஹாய் சொல்லுங்கள் பாஸ்டர். அவன் பாருங்கள், பிரசங்கத்தை கேட்கும்போது என்ன செய்கிறான்? அழுகிறான். நம்ம ஆட்களுக்கு கொட்டாய் வருது. எவ்வளோ கொழுப்பு இருக்குது பாருங்க. அவனுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க. அவங்க பிரசங்கத்தை கேட்ட உடனே என்ன செய்தார்கள்? அழுகிறார்கள். இப்படிலாம் இருக்கா, நான் இப்படி இருக்கனே என்று உணர்ந்து பிரசங்கத்தோடு தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து பிரசங்கத்தை கேட்கும்போதே என்ன செய்கிறாங்க? அழுகிறாங்க. நம்ம ஆட்கள்னா பாஸ்டருக்கே எதிராக ஹாய் முழுங்கிருவேன் பார்த்துக்க. பிரசங்கத்தை கேட்டபோது அழுதார்கள். அப்புறம் திர்சாதா என்னப்பட்ட. அப்ப நெகேமியா என்றால் யாரு?
விஜய் திருசாதா. திருசா இல்லை, திருசாதா. புரியுதா உங்களுக்கு? திருசாதா என்றால் கவர்னர் அர்த்தம். இங்கிலீஷ் பைபிளில் படிச்சுப்பா. யாருன்னு எழுதியிருக்கு? நான் சும்மா ஜோக்குக்காக சொல்கிறேன். நீ கொஞ்ச நேரம் அப்போ அது கவனிப்பில்லை. வாசிங்க. திருசாதான்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் பைபிளில் வருங்க. கவர்னராகிய நெகேமியா. எப்படி சொல்லிருக்கு? கவர்னர்னா யார்? ஆளுநர். யார்? ஆளுநராகிய நெகேமியா. அப்போது அரண்மனைக்குள்ள போனால் ராஜாவுக்கு என்ன ஊற்றி கொடுக்குறவன்? பானபாத்திரக்காரன், சாப்பாடு பரிமாறுறவன். அரண்மனைக்குள்ள பானபாத்திரக்காரன். அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டா ஜனங்களுக்கு யாராக இருக்கிறான்? ஆளுநராக இருக்கிறான், கவர்னராக இருக்கிறான். அதனால திருசாதாவாகிய நெகேமியா, ஆளுநராகிய நெகேமியா. புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ எருசலேமை விட்டு பாபிலோனை விட்டு நெகேமியா எங்கே வர்றாரு? எருசலேமுக்கு வர்றாரு. வந்தால் ஆளுநர் வர்றாருன்னு அர்த்தம். யார் வர்றா? ஆளுநர் வர்றாரு, கவர்னர் வர்றாரு. கவர்னர் வர்றாரு. வந்த உடனே எவன்டா பரியாசம் பண்ணவன், எவன்டா கேலி பண்ணவன், எவன்டா அலங்கத்தை கட்ட விடாமல் எழுத்தவன், அவன் கப் சுப்புன்னு ஆயிட்டான். யாரை கண்ட உடனே சொல்லுங்க? கவர்னர் வர்றாரு, கவர்னர் வர்றாரு, ஆளுநர் வர்றாருன்னு அவன் கப் சுப்புன்னு ஆயிட்டான். எல்லாத்தையும் நல்லபடியாக கட்டுங்க, யார் என்ன வந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இங்கே நான் இருந்தேன்னா அங்கே ராஜா என்னை மறந்துடுவார். சரிதானே? ஏன்னா பரிமாறுகிறவன் கூடவே இருக்கணும், கூடவே இருக்கணும். வேறு ஆள்கிட்ட வாங்கி சாப்பிட்டு பழகிட்டான்னா அப்புறம் பொண்டாட்டி மறந்துடுவேன். அதனால் இங்கே பானபாத்திரக்காரனாகிய நெகேமியாக்கிட்ட சாப்பாடை வேறவனே சாப்பிட்டு பரிமாறு காமிச்சிட்டான்னா நெகேமியா வேண்டாம், அவனே பரிமாறுட்டுன்றான். அப்புறம் இவன் பதவியே போயிடும். அதனால் நான் நேராக எருசலேமுக்கு போகிறேன்னு திரும்ப போயிடும். இங்கே அலங்கத்தை கட்ட சொல்லிவிட்டு இவர் எங்கே போயிட்டார்? திரும்ப பாபிலோன் போயிட்டார். வந்தார், எதிர்ப்பு தெரிவிக்கிறவனை பூரா அவர் அரட்டினார். கவர்னரை இது சன்பலாத்து தொபியாக்களை எல்லாம் அரட்டினார். எவனாவது அலங்கம் கட்டுறதை எதிர்த்த தொலைச்சி போடுவேன். ஏன்னா யார் இவர்? கவர்னர். அரட்டி வச்சுட்டு திரும்ப பாபிலோனுக்கு இதுக்கு போயிட்டார். பாபிலோனுக்கு பானபாத்திர டியூட்டி பார்க்க. இப்படி அவர் எருசலேமில் இல்லாத போது, இப்போ வாசிங்க புரியுங்க 13 அதிகாரம். இப்போ தான் செய்திக்கே வர்றோம். வாசிங்க. இல்லை. அப்போ நான் இல்லாத போது என்ன நடந்துச்சு? இதெல்லாம் நடக்கும்போது நான் இல்லை. அப்போது இவர் எருசலேமில் இல்லாத போது என்ன நடந்துச்சு? அதுதான் இன்னைக்கு செய்தி. இப்போ தெரியுதா என்ன நடந்துச்சுன்னு? என்ன நடந்துச்சு? இவர் எருசலேமில் இல்லாத போது என்ன நடந்துச்சு அப்படின்னா வாசிங்க 4ஆம் வசனம் 13:4. நெகேமியா 13:4. எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப், சொல்லுங்க, எலியாசிப் தொபியாவோடே சம்பந்தம் கலந்தவனாயிருந்தான். என்ன நடந்துச்சு? நெகேமியா இங்கே இல்லாத நேரம் நெகேமியா எருசலேமிலே என்னை கவனிக்கலை. நிறைய பேர் என்னை கவனிக்கலை. எல்லாருங்க கன்னத்தில் கை வைக்காது, என்னை கவனிங்க. என்ன எருசலேமில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அலங்கம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்ட விடாமல் தடுத்தது யார்? சன்பலாபு தொபியா. அப்போ அதை வந்து விசாரிக்க வந்தது யார்? கவர்னராகிய நெகேமியா வந்து அரட்டி விட்டு ஒழுங்காக ஆலய வேலை நடக்கிறது, அலங்கம் கட்டுறது எவனும் தடுக்கக்கூடாது சத்தம் போட்டுட்டு எங்கே போயிட்டார்? பாபிலோனுக்கே திரும்ப போயிட்டார். இப்படி போன நேரத்தில் இங்கே ஒரு சம்பவம் நடந்து போச்சு. நடந்தது என்ன? இந்த ஆலயம் எப்போவே கட்டப்பட்டது. அலங்கம் கட்டுறதுக்கு முன்னாடியே ஆலயம் கட்டினது யார்? எஸ்ராவும் செருபாபேலும். சொல்லுங்கள், எஸ்ராவும் செருபாபேல். இந்த ஆலயத்தை கவனிச்சுக்கிற, ஆலயத்தை பராமரிக்க முழு பொறுப்பாய் நியமிக்கப்பட்டவர் ஆசாரியனாகிய எலியாசிப். சொல்லுங்க. சும்மா புதிய ஏற்பாட்டு செய்தியே கேட்டு மயங்கி போனீங்க.
உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் ஆழமான சத்தியங்கள் தெரியலை. எலியாசிப் ஆசாரியன் யார்? எலியாசிப். இந்த எலியாசிப் தான் சர்ச்சை கண்ட்ரோலாக வச்சுருக்காரு. ஆனால் அலங்க வேலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? கட்டிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அலங்க வேலையும் முடிய போகிற நேரம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் எந்த அலங்கத்தை கட்ட எதிர்ப்பு தெரிவித்தானோ யார் அவன்? அம்மோனியனாகிய தொபியா. அவன் வீட்டிலே போய் சம்பந்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார்? இந்த பாஸ்டர் கொழுப்பை பற்றியெல்லாம் யாருக்கு? எலியாசிப்பு. கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்கா? எவன் கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நின்னானோ இந்த ஆர்எஸ்எஸ் காரன்ட்டே போய் சம்பந்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். யார்? இந்த எலியாசிப். இந்த காரியம் நான் இருந்தேன்னா நடந்திருக்குமா? இந்த செய்தி யாருக்கு போகுது? நெகேமியாவுக்கு போகுது. என்ன கொழுப்பு! நான் இருந்தேன்னா இது நடந்திருக்காது. நான் இல்லாத போது இது என்ன செஞ்சிருச்சு? நடந்து போச்சு. நான் இல்லாத போது இது நடந்து போச்சு. இருக்கட்டும், நான் எருசலேமுக்கு வந்துக்கிறேன். நான் வந்துட்டு என்னன்னு வச்சுக்கிறேன். நான் இல்லாத போது, நான் எருசலேமில் இல்லாத போது இது நடந்திருக்கு. நான் வந்துக்கிறேன். கோபத்தில் இருக்காரு. யார் சொல்லுங்க? ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை அவிசுவாசிகளோடு என்ன செய்யக்கூடாது? சம்மந்தம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமா? 2 கொரிந்தியரா 1 கொரிந்தியரா? கிறிஸ்துவுக்கும் ஐக்கியமேது நீங்கள் எடுத்துக்கிற மாட்டீங்க. கிறிஸ்துவுக்கு இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியமேது. அந்த வசனம் எடுத்துட்டீங்களா? ஆசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு சொல்லுங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அப்படி இருக்கையில் விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு ஐக்கியம் வைக்கலாமா? ஆனால் எலியாசிப் எதை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு? சம்பந்தமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு விசுவாசி அவிசுவாசிகளோடு ஐக்கியம் வைக்கலாமா? பழகவே கூடாதுன்னு சொல்கிறாரு. ஐக்கியம் வைக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? பழகவே கூடாது. ஆனால் இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டு இருக்கிறார். சம்பந்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இது கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாப்பாய் இருக்கிறது. 7ஆம் வசனத்தினுடைய கடைசி வரியை பாருங்க. பொல்லாப்பை அறிந்து கொண்டே. இது ஒரு பொல்லாத செயல். விசுவாசிகளே, இன்னைக்கு கல்யாண பத்திரிக்கை 2 கல்யாணம் அடுத்த அறிக்கை வாஸ்தவம். அப்போ நல்ல கவனிங்க. ஒரு விசுவாசி அவிசுவாசிகளோடு கல்யாணமே பண்ணக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணமே ஆகாட்டாலும் பரவாயில்ல, அவிசுவாசிகளுக்கு கட்டி வைக்காதீங்க. அது மாட்டையும் எருமையும் சேர்த்து பூட்டி உழுததுக்கு சமம். கழுதையும் எருமையும் பூட்டி உழுததுக்கு சமம். அது ஒத்து வராது. அது பிசாசு. அவனுக்குள்ளே இருக்கிறது அவிசுவாசி பிசாசு, நம்ம பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறது பரிசுத்தாவி. ரெண்டும் எப்படி ஒத்து போகும்? அதனால் ஏழையாக இருந்தாலும், ரொம்ப படிக்காத பிள்ளையாக இருந்தாலும், விசுவாசியத்தை என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளை நீங்களே நரகத்துக்கு தள்ளுனதுக்கு சமம். இதில் கவனமாக இருக்கணும். ஊருக்காரங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நம்ம அப்படி செய்யவே கூடாது. சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுவோமாக. இப்போது நடந்திருக்கிற முதல் அநியாயம் எது? ஆசாரியனாகிய எலியாசிப் எதிர்ப்பாளராகிய இடைஞ்சல் பண்ணுகிறவனாக இருக்கிய தொபியாவாகிய அம்மோனியனோடு என்ன பண்ணியிருக்கிறான்? சம்பந்தம் பண்ணியிருக்கான். 2வது வாசிங்க 5ஆம் வசனத்திலே பின்பகுதிக்கு வாங்க. கடைசியில் ஒரு பெரிய அறையை அவனுக்காக ஆயத்தம் பண்ண. என்ன அறை? 7ஆம் வசனத்தில் பாருங்க. எலியாசிப் தொபியாவுக்காக தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களிலே
ஒரு அறை. அப்போ இப்போ பாருங்க, இவனோடு சம்பந்தம் பண்ணினதோடு முக்கியம் இல்லை, தன்னுடையதான ஆலயத்துக்குள்ளேயே ஒரு அறையை, ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுக்குறான். யாருக்கு? தொபியாவுக்கு. என்ன பண்ணி வச்சிருக்கான்? சம்மந்தம் பண்ணியாச்சு, அவன் சொல்கிறத பூரா கேட்டு தானே ஆகணும். புரியுதா? சரி, எது ஆலயம்? எது ஆலயம்? 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. நீங்கன்னு சொல்லாதீங்க, கையை எங்கிட்டு வைங்க. நானே தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால், இந்த தேவனுடைய ஆலயத்திலே அநேக அறைகள் இருக்கிறது. இந்த அறையிலே ஒரு அறையை இந்த எலியாசிப் என்ன செய்தான் என்றால், சம்மந்தியாகிய பிசாசுக்கு ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்தான். தொபியாவாகிய இந்த சம்மந்திக்கு ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்தான். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நீங்கள் சாத்தானுக்கு ஒரு ரூமையை ஒதுக்கி கொடுக்குறாங்க. இந்த நீங்களே தேவனுடைய, நாம் தான் ஆலயம், இந்த ஆலயத்துக்களே சாத்தானுக்கு இடம் கொடுக்கவே. வாசிங்க எபேசியர் 5:27. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க. எத்தனை வசனம்? 27 25. எபேசியர் 5:27. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க. எத்தனை வசனம்? 20. அதான் 27, 4:27. 5ன்னு சொல்லிட்டேன். சொல்லுங்க. எப்படி? அப்பா நீங்கள் கண்டுபிடிச்சி வாசிக்கிற மாட்டீங்க, நான் தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். சரி, அந்த இடத்துல அந்த வசனம் இல்லையே, இங்கே தானே எங்கன்னா இருக்கணுமே, டக்கு டக்குன்னு பெரட்டி கண்டுபிடிக்க தெரியுதான்னு பாருங்கள். அம்புட்டும் வாசிங்க. பிசாசுக்கு இடம் என்ன? நாங்கள் ரூமே கொடுப்போமே. கொஞ்சம் இடம் கொடுத்தா போ. தமிழில் பழமொழிச்சோம், இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்கணும். எங்கள் ஊரில் வேறு மாதிரி ஒரு பழமொழிச்சோம், நரிக்கு இருக்க இடம் கொடுத்தா கிடைக்க 2 ஆடு கேட்குமா? எப்படி? நரிக்கு ஐயோ மலையில் நம்ம ஆடுகள் போல் அதுக்கு நனையுதேன்னு சொல்லி பாவம்னு இந்த நரிக்கு நம்ம கடையில் அடையிறதுக்கு என்னது இடம் கொடுத்தா அது என்ன செய்யுமா? கிடைனா மந்த, கிடைனா என்னது மந்த, இரவுலே தங்குறதுக்காக ஒழுங்கு செய்யப்படுறது கிடைன்னுவாங்க. நரிக்கு இடம் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேட்குமா? சும்மா சாத்தானுக்கு இருக்க இடம் கொடுத்தால் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அவனுக்கு மட்டும் இடம் கொடுத்தா வீட்டுக்கு 2 பேரை வாங்கிட்டு தான் போவேன். அவன் சொல்றா பாருங்க, அவன் அறையை ஒதுக்கி கொடுத்தானா? எங்கே ரூமு? எங்கே உள்ள ரூமு? அவன் வீட்டில் உள்ளது கொடுக்க வேண்டியானே, எங்கே கொடுத்தானா? ஆலயத்தில். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் தன்னுடைய ஆலயமாகிய தன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்கிறார்கள். இருதயத்தில் 4 அறைகள் இருக்கான். சயின்ஸில் இடது வென்ட்ரிக் வலது வென்ட்ரிக் அது இதுன்னு சொல்லுவாங்க, சயின்ஸ் படித்தவங்க தெரியும். ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் என்னமோ சொல்லுவாங்க, மறந்து வச்சுச்சுன்னு அப்போ படித்தது. 4 அறைகள் இருக்கான். நீங்கள் இருதயத்தில் எந்த அறையை பிசாசுக்கு ஒதுக்கிறீர்கள்? இருதயத்தில் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்றைய நாளிலே விசுவாசிகள்
ஒரு ஆசாரியன் செய்த தப்பை இன்னைக்கு விசுவாசிகள் செய்கிறாங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காது. அவன் வந்துட்டான்னு வைங்க, குடும்பத்தை நாசாக்கிறான். அவன் நாசாக்கிடுவான் குடும்பத்தை. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தொலைஞ்சது. ஜெபம் இருக்காது, பைபிள் ஸ்டடி இருக்காது, வேத வாசிக்க இன்ட்ரெஸ்ட் வராது, துதிக்க இன்ட்ரெஸ்ட் வராது. உள்ள புகுந்துட்டான்னா முடிஞ்சது கதை. நெகேமியா யாரு? நெகேமியான்னா அர்த்தம் தெரியுமா? நெகேமியான்னா அவன் பதவி தான். என்ன சொன்னேன்? பானபாத்திரக்காரனாக இருந்தான், கவர்னராக இருந்தான். இது அவனுடைய பதவி, போஸ்டிங். அரண்மனைக்குள்ள வந்தால் பானபாத்திரக்காரன், வெளியில் வந்தால் கவர்னர், ஆளுநர். ஆனால் அவனுடைய பெயருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நெகேமியா என்றால் தேற்றரவாளன். தேற்றரவாளன்ற பெயர் யாருக்கு உண்டு? பரிசுத்த ஆவிக்கு. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேரு சத்திய ஆவி. சத்திய ஆவினா என்ன அர்த்தம்? தேற்றரவாளன். பரிசுத்த ஆவி இல்லாத இடத்திலே சாத்தான் உள்ள இடங்களும் போந்துடும். இங்க பாருங்க, இந்த தேவாலயத்திலே ஆலயத்திலே ஒரு அறையவே ஒதுக்கி அந்த அறையில் வந்து இந்த தொபியாவுடைய ஆட்கள் உட்கார காரணம் என்ன? அங்கே யாரும் இல்லை, நெகேமியா இல்லை. நெகேமியா அங்கே போயிட்டாரு, பாபிலோனுக்கு போயிட்டாரு. பாபிலோனுக்கு போனதுனால இங்கே ஆலயத்திலேயே ஒரு ரூமை பிடிச்சிட்டான். யாரு? தொபியா, பிசாசு. இதே போலதான் யாருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இல்லையோ, யாருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இல்லையோ, அங்கே எல்லாம் பிசாசு ஒரு அறையவே உண்டாக்கிறோம். பரிசுத்த ஆவி இருக்கிற இடத்துல பிசாசு நுழையவே முடியாது. உங்கள் இல்லத்திலே, உங்களுடைய இருதயத்துக்குள்ளே யார் இருக்கிறது? நெகேமியாவாகிய பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் இருக்காரா? இல்ல தொபியாவாகிய பிசாசு இருக்கானா? யாருக்கு இடம் கொடுக்கிறீர்கள்? யார் உங்களை ஆளுகை செய்கிறார்? நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் வெளியேறிட்டார்னு வச்சுக்கோங்க, அவன் வாழ்க்கை விடிஞ்சது. சவுல் அரசனாயிருந்தான். அவனை ராஜாவாக என்ன செய்தார்? அபிஷேகித்தார். அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த ராஜாவா இருந்து ஆட்சி செய்த காலத்தில் ஒருவனும் அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. யுத்தத்தில் எல்லாம் ஜெயம் பெறுகிறவனாயிருந்தான். அவனுடைய நாட்கள் மகிமையாக இருந்தது. என்றைக்கு அவனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் வெளியேறினாரோ, அவன் கிருபையை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, அவன் குடும்பமே நாசமாக போனது. கலாத்திய சபை அப்படித்தான். 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்து போ நீங்கள் யாவரும். பின்பகுதிக்கு வாங்க. நீங்கள் யாவரும் 4ஆம் வசனம் வைடா. நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்து போனார்கள். யாரு? அப்போ கிறிஸ்துவை விட்டு பிரிந்து, பரிசுத்த ஆவியை விட்டு பிரிந்து போனவர்கள் எல்லாம் கிருபையை இழந்து பரிதாபமாவார்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பின்மாற்றம் ஆகிறார்கள். நல்ல சர்ச்சுக்கு போனவங்க இப்போ சர்ச்சுக்கு போகிறதில்ல. நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் நிரம்புறவங்க இப்போ வாயை திறந்து ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்கிறதில்ல. ஏன் இந்த நிலைமை? கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவர்களை விட்டு என்ன செஞ்சது? விலகிருச்சு. பெற்ற கிருபையெல்லாம் போச்சு. இப்போ துதியும் வரமாட்டேங்குது, அபிஷேகம் வரமாட்டேங்குது. பைபிள் எடுத்து வாசிக்கிறதே கசப்பாக இருக்குது. அவங்களுக்கு பைபிள் எடுத்து வாசிக்கவே மனசில்லை. நீங்கள் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். கர்த்தருடைய கரம், சத்துவம் வல்லமை உள்ள கரம் உங்களை மறுபடியும் புதுப்பிக்க போகிறது. ஆமேன். உங்களை உருவாக்க போகிறது. சரி, முக்கியமானதுக்கு வருகிறேன். வாசிங்க நெகேமியா 13ஆம் அதிகாரம்.
இந்த எலியாப் என்ற ஆசாரியன் தோபியாவுக்காக ஒதுக்கின அறை எப்படிப்பட்டது? 13 அதிகாரம் 5ஆம் வசனம். காணிக்கைகளும் சாம்பிராணிகளும் பனிமூட்டுகளும் லேவியருக்கும் பாடகரும் வாசல் காவல்காரரும் கட்டளைகளிப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் இவைகளின் தசமபாகமும் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணி அந்த அறையை யாருக்கு கொடுத்தான்? தோபியாவுக்கு கொடுத்தான். 7ஆம் வசனத்தில். அப்போ தோபியா ஆக்கிரமித்த, தோபியாவுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த அறை என்ன இருந்த அறை? அங்கே ஒரு லிஸ்ட் இருக்கு, 5 பொருள் அங்கே இருந்தது. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆலயத்தில் உள்ள காணிக்கைகள் எல்லாம் இருக்கிற இடம்தான் அந்த அறை. ஆலயத்தில் எவ்வளவு முக்கியமான அறை! ஆணிக்கை தசமபாகம் சாம்பிராணி எல்லாம் இருக்கிற அந்த முக்கியமான அறையை காலி பண்ண வச்சு யாருக்கு ஒதுக்கி கொடுத்தான்? தோபியாவுக்கு. அந்த அறையிலே என்னென்ன இருந்தது அதை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன், அப்புறம் பாருங்க என்னென்ன இருந்தது. என்னென்ன இருந்தது? காணிக்கைகள். இந்த காணிக்கை என்று தமிழில் சொல்லியிருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் போய் பாருங்கள், மீட் ஆஃபரிங்னு எழுதியிருக்கு. மீட் ஆஃபரிங்னா என்னது? போஜன பலி. உணவு காணிக்கையிலேயே உணவு பொருட்களை வைக்கிற காணிக்கை. எது? நம்ம காணிக்கைன்னா இதை தான் நினைப்போம், ரூபா நோட்டு இந்த இது. அவங்க காணிக்கைன்னா என்னது? விளைச்சலிலிருந்து கொண்டு வந்த கோதுமைகள், வாட்கோதுமைகள். அதான் என்னது? போஜன பலிக்குரிய காணிக்கை. போஜன பலிக்குரிய காணிக்கை அதான் மீட் ஆஃபரிங். போஜன பலிக்குரிய காணிக்கை அதை வைக்கிற ரூமில் தான், அந்த வைக்கிறதுக்குன்னு வச்சிருந்த ரூமு தான் இந்த ரூம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளே, போஜனம். அப்போ அந்த ரூமை இவன் சாத்தானு கொடுத்தா இவன் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறாங்க? ஒரு விசுவாசிக்கு சாப்பாடு, ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். சாப்பிடாட்டா ஒன்றும் செய்ய முடியாது. இதே போல கிறிஸ்தவனுக்கு எது சாப்பாடு? எது சாப்பாடு? 5ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே போஜனம். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்ல. நேரம் ஆயிடுச்சு, முடிக்கணும். உங்களுக்கு கரெக்டாக நீ 5 நிமிஷம் தான் இருக்குது. சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு விசுவாசிக்கு ஆண்டவரே சொல்கிறாரு, என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே எனக்கு எதாக இருக்கிறது? போஜனமாக இருக்கிறது. அப்போது ஒரு விசுவாசிக்கு எது முக்கியம்? எது முக்கியம்? சாப்பாடு. எப்போ முடிப்பார்? போய் சமைக்கணும். போயாலே கறி வாங்கிட்டு போய் எலும்பை கட்டிச்சு இழுக்கணும். கறியை விட, சாப்பாடை விட எது முக்கியம் ஒரு விசுவாசிக்கு? தேவ சித்தம். நீ தேவ சித்தம் செய்தா நீ மட்டன் சாப்பாட்டுக்கு சமம். ஆண்டவரே சொல்றாரு, தேவனுடைய சித்தம் செய்வதே எனக்கு போஜனம். ஒரு விசுவாசி தேவனுடைய சித்தம் செய்யணும். அப்போ தேவன் சித்தம் செய்யாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்படித்தானே மத்தேயு 7:21, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் உள்ளே ஒன்றும் சொல்லாது. அம்புட்டும் கூமுட்டேன், ஒன்றும் பைபிளில் தேரல. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பரவாயில்ல, டக்கு டக்குன்னு சொன்னாங்க. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் அதிலே என்ன செய்வதில்லை? பிரவேசிப்பதில்லை. பரலோகத்துக்குள்ளே போக முடியாது பிதாவின் சித்தம் செய்யாவிட்டால். அப்போ பிதாவினுடைய சித்தம் தான் ஒரு சாப்பிட்றதுக்கு சமம். பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். பிதாவினுடைய சித்தம் விசுவாசிகள் முக்கியம், சாப்பாட்டை விட முக்கியம். அதுக்கு சாப்பிட்டதுக்கு சமம். தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பா சொன்ன வார்த்தை, எனக்கு பிதாவினுடைய சித்தம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட போஜனமாகிய பிதாவின் சித்தம் இருக்க வேண்டிய இருதயத்திலே இன்னைக்கு சாத்தான் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான். 2வது சாம்பிராணி. எப்படி சொல்லிருக்கு? சாம்பிராணின்னா என்ன அர்த்தம்? சாம்பிராணின்னா என்ன அர்த்தம்? புகை போட்டு, வாசனை புகை, வாசனை புகையை போடுறது வர்றதுக்கு சாம்பிராணி போட்டு போட்டாவுக்கிட்ட காட்டுவாங்க, சிலைக்கிட்ட காட்டுவாங்க. என்னதுக்கு?
அந்த ஆமாம், பைபிளில் ஆசரிப்பு கூடாரத்தில் தூப பீடம்னு பேர். அதுக்கு பேர் என்னது? இந்த தூப பீடத்தில் போடுறதுக்கு யாத்திராகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 34ஆம் வசனம். அந்த தூப பீடத்தில் போடுறதுக்கு செய்கிறதுக்குன்னு சில பொருட்கள் இருக்குது. என்னென்னது? சுத்த வெள்ளை போலம், குங்கிலியம், அல்பான் பிசின், கந்தவர்க்கம், பிசினாகிய கந்தவர்க்கம், சுத்தமான சாம்பிராணி. இதையெல்லாம் சம அளவு எடுத்து தூப வர்க்கத்தை செய்வாயாக. என்ன சொல்லிக்கு? பரிசுத்த தூப வர்க்கத்தை செய்வாயாக. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லும். இந்த பரிசுத்த தூப வர்க்கத்தை கொண்டு போய் அந்த தூப பீடத்தில் போடும்போது அப்படி வாசனையான புகை எழும்பும். அதை தேவன் என்ன செய்வா? நுகர்ந்து கொள்ளுவா. இந்த வாசனையான அந்த தூப வர்க்கம் வருவதற்கு தேவை, செய்வதற்கு சாம்பிராணி தேவை. இந்த சாம்பிராணி தூப வர்க்கம் செய்கிற சாம்பிராணி எல்லாம் இருக்கிற அறை தான் அந்த. நமக்கு சாம்பிராணி எது? நீங்கள் உடனே போய் இப்போ சாம்பிராணி வாங்கி கொண்டு தூவம் கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. நமக்கு சாம்பிராணி எது? ஜெபமும் துதியும். சொல்லுங்க, ஜெபமும் துதியும். அப்போ ஜெபமும் துதியும் இருக்க வேண்டிய இந்த இருதயத்தில் இன்னைக்கு யார் வந்து உட்கார்ந்துருக்கா? இன்னைக்கு பாருங்க, வாயை திறந்து சோதரம் சொல்லுங்கன்னா ஒருத்தர் வாயை திறக்கிறது இல்லை. சிலர் என்ன செய்ய மாட்டேனாங்க? வாயை திறக்கலை. ஏன் திறக்கலை? இருதயம் திறக்கலை. இருதயத்தில் தோத்திரம் வந்துருச்சுன்னா எங்கே வந்துடும்? ஏன்னா இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். மத்தேயு 15:18. இருதயத்திலிருந்து வருகிறவைகள் எல்லாம், வாயிலிருந்து வருகிறவைகள் எல்லாம் இருதயத்திலிருந்து வருது. அப்போது வாயில் தோத்திரம் வருதுன்னா எங்கேருந்து வருது? ஆசிங்க, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் எல்லாம். அப்போ இருதயத்திலிருந்து வாயில் தோத்திரம் வருதுன்னா எங்கேருந்து வருது தோத்திரம்? சொல்லுங்க, இருதயத்திலிருந்து தோத்திரம் வருது. வாயில் தோத்திரம் வரலைன்னா இருதயத்தில் என்ன இல்லை? ஜெபம் இல்லை, தோத்திரம் இல்லை. இப்போ அது வாயை திறந்து ஒரு தோத்திரம் சொல்லுங்க. சொன்னதுக்காக இல்லைன்னா இருதயத்தில் வேற என்னமோ இருக்குன்னு சொல்லி போடுவார். வாயில் தோத்திரம் வருதுன்னா வாயிலிருந்து இருதயத்திலிருந்து வருகிறவைகளெல்லாம், வாயிலிருந்து வருகிறவெல்லாம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். எவைகள்? கீழே. சரி, நேரமாகுது, நீங்களே வாசிக்கங்க, இப்போ நேரம் இல்லை. அப்போது இருதயத்தில் என்னெல்லாம் கிடக்கா மனுஷன் வாயில்? இருதயத்தில் பொல்லாத சிந்தனை, கொலை, பாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, இதெல்லாம் எதுக்குள்ள கிடக்கான்? இது இருக்கிறதுனால தான் வாயில் என்ன வர மாட்டேங்குது? தோத்திரம் வர மாட்டேங்குது. இதெல்லாம் இருதயத்தை விட்டு எடுத்து போட்டால் வாயில் தன்னால் என்ன வந்துடும்? தோத்திரம் வந்துடும். இதே மாதிரி பாருங்கள், சர்ச்சில் ஆரம்பத்தில் உள்ள வரும் நுழையும் போது டொங்குன்னு வருவாங்க. இதை துதிக்க 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 இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியேற வாயில் என்ன வர ஆரம்பிச்சிடும்? தோத்திரம், துதி, அபிஷேகம் தன்னால் வந்துடும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ இப்படிப்பட்ட அந்த அறைக்குள்ளே காணிக்கை ஆகிய மீட் ஆஃபரிங் ஆகிய போஜன இதெல்லாம் இருக்க வேண்டிய அறை. ரெண்டாவது துதி ஜெபம் இருக்க வேண்டியதான அறை. மூணாவது பனிமூட்டுகள்னு என்ன அர்த்தம்? ஆலய பொருட்கள், வெசல்ஸ், கம்யூனியன் ஜாமான், இதுகள்லாம் இது மாதிரி வெசல்ஸ், பாத்திரங்கள். அந்த பாத்திரங்கள் ஆகிய அவைகள் இருக்க வேண்டிய. நமக்கு எது பாத்திரம்? ஊழியமும் வரங்களும். சொல்லுங்கள், ஊழியங்களும் வரங்களும். ஊழியங்களும் வரங்களும் ஒரு 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 விசுவாசியாகிய ஆலயத்தில் ஊழியங்களும் வரங்களும் தான் பாத்திரம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஊழியமும் இல்லை, வரங்களும் இல்லை. ஏன்னா அவங்க பாத்திரம் பூரா போச்சு. அந்த பாத்திரம் இருக்க வேண்டிய இடத்துல, ஊழியம் செய்ய வேண்டிய இடத்துல பிசாசு கொண்டு வந்து இதை அடைச்சி வச்சுட்டான். நாலாவது தசம பாகம். என்னது? நாலாவது என்னது? தசம பாகம். வசதியெல்லாம் என்னது? காயின், ஒயின், ஆயில் இவைகள் ஆகிய தசம பாகங்களை வைக்க வேண்டிய இடம். பார்த்தீங்களா? அங்கே இடத்துல சொல்லும்போது திராட்சை ரசம், எண்ணெய், இதெல்லாம் இருக்கக்கூடிய அறையாகிய தசம பாகம் இருக்க வேண்டிய இடத்துல எதையோ வச்சுருக்காங்க. ஒரு விசுவாசி தசம பாகங்கள் கொடுக்க பழக வேண்டும். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய சபையில் சிலர் தான் தசமாக வைக்கிறீங்க, அநேகர் தசமாக வைக்கிறல. தசமாக வைக்காமல் இருக்காதீங்க. அது பொருளாதார ஆசீர்வாதத்தின் அடையாளம். ஆண்டவரே சொன்னார், என்னை சோதிச்சு பாருங்க,
நீங்கள் தசமாக கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் கடனோடு இருக்கிறவர்கள் கடனை அடைக்கிறது தெரியும். உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், தொழில் நல்லா இருக்கிறது தெரியும், வளர்கிறத பார்ப்பீங்க, ஒரு முன்னேற்றம் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நான் சொன்னதுக்காக இல்லை, வசனம் சொன்னதுபடி செஞ்சு பாருங்கள், உங்களை ஆசீர்வாதி. இதுவரை தசமாக கொடுக்காதவங்க கொடுக்க பழகுங்கள், நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். கடைசியாக காணிக்கை எப்படி சொல்லியிருக்கு? ஆசாரியனுடைய காணிக்கை எப்படி சொல்லிருக்கு? தசம பாகமும் ஆசாரியரை சேருகிற காணிக்கை. அப்போது ஆசாரிய காணிக்கைன்னு ஒன்று இருக்குது, அந்த காணிக்கையை கொடுக்கணும். இதெல்லாம் இருக்க வேண்டிய ரூமை இப்போ யார் ஆக்கிரம் பண்ணி வச்சுருக்கா? தொபியாவாகிய சாத்தான், பிசாசு ஆக்கிரமம். இதை கண்ட நெகேமியாவாகிய தேற்றரவாளன், பரிசுத்தவாளன் வந்தார். வந்தவொடனே என்ன செஞ்சார்? வாசிங்க. 8 வசனம் 13:8. அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டு மூட்டுகள் எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்து விட்டேன். வந்தார் பரிசுத்த ஆவியானவராகிய நெகேமியா. அவனுடைய பனிமூட்டு ஜாமான்கள், பிசாசனுடைய பொருட்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சார்? எடுத்து போட்டார். நம்ம இருதயத்துக்குள்ளே பிசாசனுடைய பனிமூட்டுகள் எதெல்லாம் இருக்குது? விபச்சாரம், களவு, பொய் சாட்சி, பொல்லாத சிந்தனை, இதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவராகிய நெகேமியாவாகிய பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் வந்து இன்னைக்கு எடுத்து போட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? உங்கள் இருதயத்துக்குள்ளே, இருதயமாகி அறைக்குள்ளே இருக்கிற எல்லா தவறான எண்ணங்களையும் எல்லா கிரியைகளையும் எடுத்து எறிய போகிறார். யார் வரப்போறா? நெகேமியாவாகிய அவர் சொல்கிறாரு, நான் இல்லாத நேரத்தில் சாத்தான் இதெல்லாம் கொண்டு வந்து உள்ளே வச்சுவிட்டான். தொபியாவாகிய சாத்தான் இதெல்லாம் உள்ளே வச்சுட்டான். இப்போ நான் வந்துட்டேன், பரிசுத்த ஆவியானவர் வந்து எல்லாத்தையும் எடுக்க போகிறார். எழுந்திருப்போமா?